ஹாய் எவ்ரிஒன், வெல்கம் பேக் டு பானு சமி கிச்சன். நாம இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, ஒரு குழந்தைங்களுக்கான ஒரு சூப்பர் ஹெல்த்தி ஸ்நாக் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி 10லேருந்து 15 நிமிஷத்துலயே செஞ்சு கொடுங்க. எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஆயில் தேவையில்ல, நெய் தேவையில்ல. இதுல நம்ம சர்க்கரை கூட சேர்க்கலங்க. ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக். வாங்க இதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. இதுல 1 கப் அளவுக்கு நம்ம சாப்பிடுற அரிசி இருக்கு பார்த்தீங்களா? அத சேர்த்துக்கோங்க. இத வந்து பொன்னிறமா ஒரு 2 நிமிஷம் ஹை ஃப்ளேம்லயே வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அரிசி பார்த்தீங்கன்னா, நல்லா சிவந்து வரணுங்க. அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும். இப்ப பார்த்தீங்கன்னா, 2 நிமிஷத்திலேயே அரிசி நல்லா செவக்க வறுத்தாச்சுங்க. பாருங்க. கலர் இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆயிருக்கணும். இத ஒரு பக்கமா தட்டுல போட்டு எடுத்து வச்சுருங்க. இப்ப அதே கடாயில ஒரு 1/4 கப் அளவுக்கு நாம இதுல வேர்க்கடலைய சேர்த்துக்கலாங்க. வேர்க்கடலையில பார்த்தீங்கன்னா, நெறைய புரோட்டீன் சத்து இருக்குங்க. வேர்க்கடலையில அப்பப்போ நம்ம குழந்தைங்களுக்கு குடுக்கும்போது ரொம்ப ஹெல்த்தியா ஃபீல் பண்ணுவாங்க. நம்ம சேனல்ல ஆல்ரெடி நான் வேர்க்கடலை ஸ்நாக் ஒண்ணு செஞ்சிருக்கேன். அதுக்கான லிங்க் வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 2 நிமிஷம் நல்லா செவக்க வேர்க்கடலையும் வறுத்துக்கோங்க. கலர் வந்து சேஞ்ச் ஆயி வரணுங்க. அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா, இது நல்லா வறுத்தாச்சு. இதையும் ஒரு பக்கமா எடுத்து வச்சுருங்க. அடுத்து நாம இதுல ஒரு 6 முந்திரி பருப்பு, 5 பாதாம சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதையும் 1 நிமிஷம் ஹை ஃப்ளேம்லயே நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. பாதாம், முந்திரி பருப்பு இல்லைன்னா விட்டுருங்க. வெறும் வேர்க்கடலை மட்டும் போதும். கொஞ்சம் நட்டியா இருக்கணுன்றதுக்காக நான் இத 2த்தையும் சேர்த்துருக்கேன். இப்ப பார்த்தீங்கன்னா, நல்லா வறுத்தாச்சு. இதையும் ஒரு பக்கமா எடுத்து வச்சுருங்க. இப்ப நம்ம வறுத்த எல்லா சாமானையும் ஆற விடுங்க. இது எல்லாமே ஆறட்டுங்க. ஆறுன பிறகு தான் நாம இத மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா பொடிசா அரைச்சு எடுத்துட்டு வரப்போறோம். மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு, இது நல்லா ஆறுன பிறகு சேர்த்துக்கோங்க. இது கூட 2 ஏலக்காய், நம்ம அரைச்சு வச்சிருந்த பாதாம், முந்திரி பருப்பையும் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பவுடரா அரைச்சு எடுத்துட்டு வந்துருங்க. பார்த்தீங்கன்னா, நல்லா ஃபைன் பவுடரா இந்த அளவுக்கு இருக்கணுங்க. இத ஒரு பக்கமா எடுத்து வச்சுருங்க. இப்போ கடாயில 1 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை நான் சேர்த்துருக்கேங்க. நீங்க வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 கப்பு வெல்லம் எடுக்கிறீங்கன்னா, 1 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்பதான் அரிசி வந்து நமக்கு நல்லா வேகும். இல்லன்னா நர நரன்னு இருக்கும். இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறம், நம்ம அரைச்சு வச்சிருந்த அந்த பொடிய இதுல சேர்த்துடலாங்க. வெல்லத்துல எனக்கு தூசி எதுவும் இல்லங்க. அதனால நான் டைரக்ட்டா சேர்க்கிறேன். சப்போஸ் வெல்லம் வந்து கொஞ்சம் தூசியா இருக்கு, கல்லா இருக்கு அப்டின்னா, நீங்க வடிகட்டிட்டு கூட நீங்க சேர்த்துக்கலாம். இத சேர்த்துட்டு மிதமான சூட்ல ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்துட்டே இருங்க. அப்படியே திக்காயிட்டே வருங்க. நல்லா கலந்துக்கோங்க. இதோடைய பதம் பார்த்தீங்கன்னா, கேசரி எப்படி இருக்கும் தெரியுங்களா? அதே அளவுக்கு பதத்துல தாங்க இருக்கும். பாருங்க இந்த மாரி திக்காயிட்டே வரும். ஒரு 1 நிமிஷம், 2 நிமிஷம்னு சொல்லிட்டு ஹை ஃப்ளேம், மீடியம் ஃப்ளேம் மாத்தி, மாத்தி இந்த மாரி குக் பண்ணிட்டே இருங்க. அரிசிய நீங்க வெந்துடுச்சான்னு பார்க்கறதுக்கு கொஞ்சமா எடுத்து சாப்பிட்டு பாருங்க. நர நரன்னு இருந்ததுன்னா, கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. இல்ல சாஃப்ட்டா இருந்ததுன்னா விட்டுருங்க. பாருங்க கரெக்ட்டா ஒரு 3லருந்து 4 நிமிஷம் தான் எடுத்ததுங்க. இப்ப கையில எடுத்து உருட்டி பாருங்க. கொஞ்சமா சாப்பிட்டும் பாருங்க. நர நரன்னு இந்த சமயத்துல சுடு தண்ணீய 1 டேபிள் ஸ்பூன் ஊத்திக்கோங்க. இல்லன்னா இது அப்படியே ஆறட்டுங்க. அடுப்ப அணைச்சிடுங்க. இது ஆறட்டும். இப்ப பார்த்தீங்கன்னா, நல்லா ஆறிடுச்சுங்க. பாருங்க அதோடைய கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா, கேசரி எப்படி இருக்குமோ, அதே அளவுக்கு கன்சிஸ்டன்சில தாங்க இருக்கும். இப்ப நம்ம இத உருண்டைங்களா பிடிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த லட்டு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஹார்டாலாம் இருக்காதுங்க. செம்ம சாஃப்ட்டா இருக்கும். குழந்தைங்களுக்கும் இது ரொம்ப பிடிக்கும். எல்லாத்தையும் இந்த மாரி சின்ன சின்ன உருண்டைகளா பிடிச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க சூப்பரான ஹெல்த்தி ஸ்நாக் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நீங்க 2 நாள் கூட வச்சு சாப்பிடலாங்க. கெட்டு போகாது. இதே அளவுகளோட ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கும் இது சூப்பராவே வரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றத எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகான கிளிக் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல உங்கள எல்லாரையும் பார்க்குறேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.